திராவிட மாடல் அரசு எதிராக இப்போ அவங்க பயப்படுறது யாரை பார்த்தா பாட்டியை பார்த்து தான் பயப்படுறாங்க. பல இடங்களில் பாட்டி தான் பல கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி அலங்கோலமான நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சான்றாக இப்பொழுது திராவிட மாடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கங்கே சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். அதனால தான் சமீபத்தில் கருத்து கணிப்பு கூட இவங்களுக்கு எதிராக வந்திருக்கிறதுன்னு ஒரு தகவல் ஒரு பக்கம். திருச்சியில் உறையூர் இந்த பகுதியில் 2 தெருக்களில் கழிவு நீர் குடிநீரோட கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி 10 நாட்களுக்கு முன்னாகவே கலங்களாக தண்ணி வருதுன்னு பல புகார்கள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நிர்வாகத்தினர் கேட்கலை. இப்போ பார்த்திங்கன்னா 3 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒரு சிறுமி இறந்துருக்கா, அதுக்கப்புறம் 2 பெரியவர்கள் இறந்துருக்காங்க. இன்னும் பல பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட், 50க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இப்போ ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டே கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பன்னு சாப்பிடு புரோட்டா சாப்பிடுன்னெலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி செய்தி சேனல்லாம் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதை பார்வையிட சென்ற மேயரை முற்றுகையிட்டிருக்காங்க. அப்புறம் கமிஷனர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காரணம் மக்களிடையே மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்களும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாட்டியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், பாட்டிக்கு தான் அப்பாவை தெரியும், பாட்டிக்கு தான் அப்பாவை தெரியும். அதனால பாட்டியை பார்த்து பயப்படுறாங்க. அப்பாவா, அப்பா இல்லையா, டப்பாவா டோப்பாவா அப்படிலாம் வேற எப்படினாலும் வச்சுப்போம். ஆனால் பாட்டிக்கு தான் அப்பாவை தெரியும், அதனால பாட்டியை பார்த்து பயப்படுறாங்க. இது முதல்ல. அவர்கள் சொன்ன காரணம்னு ஒன்று சொல்கிறீங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க? அன்னதானம் நீர்மோர் சாப்பிட்டதால் இது வந்திருக்கலாம். சரி, இந்து மதத்து மீது ஏதாவது பழிய போடணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இதே ரம்ஜான் நேரத்தில் கஞ்சி குடித்ததுனால வந்ததுன்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? நீங்கள் அன்னதானத்துக்கு எல்லா இடத்துலையும் தடை போடுகிறீர்கள். திருவண்ணாமலையில் தடை, பழனியில் தடை, திருச்செந்தூரில் தடை, பாத யாத்திரை போவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக அரசாங்கம் ஒரு அதிகாரி அன்னதானத்தை குறை சொன்னால், நீர்மோரை குறை சொன்னால் அந்த பாவம் பண்ண, அதாவது அதிகாரியை தூக்கி விடணும்னு இவங்க நினைக்கிறாங்களா? அதிகாரியை மதத்தின் மீது பழியை போட்டு விட்டு தப்பி விடலாம் என்று நினைக்கிறார்களா? இது அதிகாரிகள். நீங்கள் அந்த கோயிலுக்கு கொடுக்கிற அன்னதானத்தையும் நீர்மோரையும் அதிகாரிகள் நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் என்ன ஆகும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதோ தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. தெய்வம்னு ஒன்று இருக்கு, நின்று கொண்டு உங்களை. இது ஒரு பக்கம். திருச்சி கமிஷனர் தான் அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். கமிஷனர் அதாங்க சொல்றேன். அந்த கமிஷனருக்கு நான் நாத்திகம் இருந்தா இவர் நாத்திகம் பேசுறார், ஆத்திகம் இருந்தா ஆத்திகம் பேசுறார். இவருக்குன்னு ஒரு சொந்த புத்தி இல்லைன்னா இவர் என்ன கமிஷனர் கேட்கிறேன் நான். அப்படி அன்னதானமோ நீர்மோரோ தப்பு இருந்தா ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. ஆனால் மக்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நாங்க கொடுத்து 10 நாள் ஆச்சு, 1 மாசமா ஆச்சு, இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, அங்க பக்கத்துல உள்ள ஜெய் வரவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். வந்துட்டு கொல்ல பக்கமா ஓடிட்டாருங்கிறாரு. அந்த ஜெய் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க தூக்கில போட வேண்டாமா கேட்கிறேன் நான். அதை விட என்ன வேலை அந்த ஆளுங்க? மக்கள் எங்களுக்கு கழிவு நீர் கலந்த குடிநீர் வருகிறதுன்னா அதை பார்க்கறத விட அந்த ஜெயிக்கு என்ன முக்கியமான வேலை இருந்தது? மேயருக்கு வேற ஏதாவது வேலை பண்ண இருந்ததா? இல்லை கார்பரேஷன் கமிஷனருக்கு ஏதாவது தாங்கிட்டு போகிற வேலை இருந்தா? என்ன வேலை இருந்தது அந்த ஜெயிக்கு? அதை விட. ஆகையினால் அந்த ஜெய் இதுல முதல் குற்றவாளி என்று நான் நம்புகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, உங்க நிர்வாகம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க பல்லாவரத்தில் நடந்தது சார். 3 மாசம் 4 மாசம் இருக்கும். அன்பரசன் என்ன பேச்சு பேசினார்? அதாவது இவர்கள் தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ள தயாராகவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க ஒரு வேடிக்கையா ஒன்று சொன்னீங்க. தண்ணி குடிச்சு அதுல பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொன்னா ரொட்டி சாப்பிடுங்க, புரோட்டா சாப்பிடுங்க. இதாங்க மருந்து. பகுத்தறிவு. இது பகுத்தறிவா? நீங்க எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துகிறீர்கள் அப்படின்னா, விஐபி வர்றாங்க, ஆள் வர்றாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதாமாவை தெளிக்கிறீர்கள். அது சார், இது ரேட் டிஃபரன்ஸ்லாம் வேற அன்பரசன் பேசுறேன். ஆமாம், இதை யாரு சொன்னா? அங்க இருக்கிற நான் நேரடியாக என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, எங்க சார் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி தராங்க, இதைத்தானே சார் தராங்க அப்படின்னா மாநகராட்சி ஊழியர்கள் சொன்னார்கள், சுகாதார ஊழியர்கள் சொன்னார்கள். ஏன்ட்டு சொன்னாங்க.
இதைத்தான் சார் வாங்கி தராங்க. அதாவது ப்ளீச்சிங் பவுடர் போடுற இடத்துல மைதா மாவை போட்டால் கிருமி எல்லாம் ஓடிரும்னு சொல்ற திராவிட மாடல் விஞ்ஞானம் மாதிரிதான் குடிநீர்ல கழிவு நீர் கலந்தால் புரோட்டாவும் சப்பாத்தியும் சாப்பிட்டா போயிரும்னு சொல்றது. இதை விட திராவிட மாடல் நிர்வாகத்துக்கு என்ன கேடு இருக்கணும் கேட்கிறேன் நான். என்ன கேடு இருக்கணும்? அதனால இதை நாம் கண்டித்திருக்கிறோம். அண்ணாமலை கண்டித்திருக்கிறார், நயினா நாகேந்திரன் கண்டித்திருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி கண்டித்திருக்கிறது. கூட இருக்கிற கட்சிகள் வாயே திறக்க மாட்டேங்குது. சமுதாய பிரச்சனை உயிர்னா அப்ப திமுக காரன் ஒரு உயிரை எடுத்தால் அவனுக்கு உயிர் இல்லை, மற்றவர் எடுத்தால் அது உயிரா? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, கள்ளச்சாராயத்துக்கே நாங்கள் கம்முன்னு இருக்கோம், இதுக்கு எதுக்குங்க சவுண்டு, கழிவு நீருக்கு ஏன் சவுண்டு விட போகிறோம்? அவங்க என்ன சொல்றாங்க, கள்ளச்சாராயத்துல செத்தாதான் நான் 10 லட்சம் கொடுக்க முடியும், கழிவு நீர் களைஞ்சு குடிச்சு செத்து போனா நான் எது கொடுக்கணும், நான் இன்னும் வேங்க வயலுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல எந்த வயலில் ஒன்றும் நடக்கலை, வெங்க வயலில் வச்சுப்போம். ஆனால் இதை விட மோசமாக மக்கள் உயிரை கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையவே கிடையாது. இது உயிர்கொல்லி அரசாங்கம். இந்த அரசாங்கம் 2026 இருக்காது.